இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் 25% வரி விதிப்பு காரணமாக எந்தெந்த துறைகள் பாதிக்கக்கூடும், அமெரிக்கர்களுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தற்போது பார்க்கலாம். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு நாளை முதல் 25% வரி விதிக்கப்பட உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த நடவடிக்கை காரணமாக ஆண்டுக்கு $129 பில்லியன் மதிப்புள்ள இருதரப்பு வர்த்தகமும் பாதிக்கும். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படும் மருந்து பொருட்கள், வைரம் மற்றும் நகைகள், ஜவுளி ஆடைகள், இயந்திரங்கள், ரசாயனங்கள், வாகனங்கள் மற்றும் இரும்பு பித்தளை பொருட்கள் போன்ற முக்கியமான இந்திய ஏற்றுமதி துறைகளை பாதிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. 2025 நிதியாண்டில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு $10 பில்லியன் மேல் ஜெனரிக் மருந்துகள் மற்றும் மருந்து மூலப்பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. புற்றுநோய், நீரிழிவு, இதயம் மற்றும் தொற்று நோய்களுக்கான முக்கிய மருந்துகள் இதில் அடங்கும். இந்திய ஜெனரிக் மருந்துகளுக்கான வரி அமெரிக்க நோயாளிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கான மருந்து செலவுகளை அதிகரிக்கக்கூடும். 2024 ஆண்டில் $10.8 பில்லியன் மதிப்புக்கு அமெரிக்காவுக்கு ஆடை ஏற்றுமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் புதிய வரி விதிப்பால் ஜவுளித்துறையில் ஆர்டர் அளவு குறையும் என்றும் வேலை பறிபோகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால திருப்பூர், ஈரோடு, கரூர் இது மாதிரி ஊரில் இருக்கிற டெக்ஸ்டைல், ஃபர்னிஷிங்ஸ், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் அமெரிக்காவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. இது கொங்கு மண்டலத்தை பெருசாக இது பாஸ் ஆகி 2ஆம் தேதியிலேருந்து இது வந்ததுன்னா கொங்கு மண்டலத்தை பெருசாக பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஜவுளிக்கு அடுத்தபடியாக நகைகள் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. 2025 நிதியாண்டில் இந்தியா $12 பில்லியன் அளவுக்கு வைரங்கள் மற்றும் நகைகளை ஏற்றுமதி செய்தது. 30% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தது. ஏற்கனவே அமெரிக்காவில் நகைகள் மீதான வரி விதிப்பு 27% இருக்கும் நிலையில் கூடுதலாக 25% வரி விதிக்கப்படுகிறது. 2024 ஆண்டில் இந்தியா $2.8 பில்லியன் மதிப்புள்ள ஆட்டோ உதிரி பாகங்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது. இதில் இயந்திர பாகங்கள், பிரேக்குகள், கியர் அசம்பிளிகள் மற்றும் வயரிங் ஹார்னஸ்கள் அடங்கும். இதன் மூலம் 25% வரி கார் பழுதுபார்க்கும் செலவுகளை அதிகரிக்கக்கூடும் மற்றும் உதிரி பாகங்கள் ஏற்றுமதியை சீர்குலைக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். டெலிகாம் ப்ராடக்ட்ஸ், அயர்ன் அண்ட் ஸ்டீல், துணிகள், ஆயத்த ஆடைகள், தோல் பொருட்கள், ஜெம்ஸ், கோல்டு இதை போன்ற அதிகமான உற்பத்தி பணியாளர்களை கொண்ட தொழில்கள் அமெரிக்காவிற்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இன்றைக்கு இந்த பாதிப்பினால் நிச்சயமாக இந்தியா சந்திக்கப் போவது 2. 1, மேலும் வேலை இழப்பு, வேலை குறைப்பு. இந்தியாவிலிருந்து செல்போன்கள் மொத்த ஏற்றுமதியில் பெரும்பகுதி அமெரிக்காவுக்கு செல்கிறது. 2025 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் ஃபாக்ஸ்கான் ஏற்கனவே $4.4 பில்லியன் மதிப்புள்ள 2,40,00,000 ஐபோன்களை அமெரிக்காவிற்கு அனுப்பியுள்ள நிலையில் தற்போதைய வரி விதிப்பால் ஐபோன் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கும் என்றும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.